ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டி தாங்க நம்ம வந்து டெய்லி ரொட்டீனில் இதை பண்ணோன்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50-55 க்ராஸ் பண்ணும்போது ஒரு இம்பேலன்ஸ் ப்ராப்ளம் வந்து வரும். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நீயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேபிளாக இருக்காது. நிறைய பேருக்கு மேபி ரிப்பீட்டட் யூஸுனால அந்த ஒரு சினாரியோனால அந்த ப்ராப்ளம் இருக்கும். அதே மாதிரி எலும்பு தேய்மானம் ஆகுது இல்லைங்களா? ஸோ அந்த இஷ்யூனால் ஒரு பேலன்ஸ் வந்து இருக்காது, இம்ப்ராப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் மயக்கம் வருது, எனக்கு ஒரு தடுமாற்று வருது, அதாவது ஒரு ஷிவரிங் இருக்குது அப்படின்றவங்க, ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம், இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இது சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நியூரலாஜிக்கல் இஷ்யூஸ், நிறைய நியூரலாஜிக்கல் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான நியூரலாஜிக்கல் இஷ்யூஸை வந்து சால்வ் பண்ணவும் இது வந்து ஒரு பெரிய ஒரு வேவாக வந்து கொண்டு போய் விடும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இது வந்து டேண்டம் வாக்கிங் சொல்லுவாங்க, அதாவது அடிப்பிரதர்ஷனம் பண்ணுற மாதிரி தான். ஸோ ஜஸ்ட்டு நேம் தான் டிஃபர் ஆகுது, பட் ரொம்ப வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ரொம்ப அறிமுகமான ஒரு ஆக்டிவிட்டி தான் இது. இதை என்ன பண்ண போகிறோம், நம்ம டெய்லி பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் டெய்லி பண்ணணும்னு அவசியம் இல்லை. வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். ஏன்னா இது நியூரலாஜிக்கல் இஷ்யூஸ் இருக்கிறவங்க, அதாவது நியூரலாஜிக்கல் இஷ்யூஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நரம்பு சம்மந்தமான பிரச்சனை இருக்குங்க. ஒரு நம்மளுக்கு ஏந்திரிக்கும் போதே தெரியும், ஒரு திடீர்னு தலை சுற்றுற மாதிரி இருக்கும், ஒரு மயக்கம் வரா மாதிரி இருக்கும், என்ன சொல்கிறது, ஒரு பக்கம் படுத்துட்டு இன்னொரு பக்கம் படுத்தா அது அப்படியே ஒரு மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க, முட்டி வலி இருக்கவங்க, ரொம்ப நேரம் கொஞ்சம் நேரம் நிற்க முடியாதவங்க, ஸோ அவங்க எல்லாருமே பாருங்கள், அந்த காலத்தில் நிறைய விஷயம் வந்து நம்ம பண்ணி வச்சுருக்காங்க, பட் நம்ம தான் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அதில் வந்து இதுவும் ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக ஏஜ்டு பீப்புள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்ட் அவங்களுக்கு தான். ஏன்னா பேலன்ஸ் இஷ்யூஸ் அவங்களுக்கு தான் நிறைய வரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. அண்ட் நம்ம வீடியோவை புதுசாக பார்க்கவங்களா இருந்தால் கண்டிப்பாக நம்ம அருண் ஷமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏதாவது டவுட்ஸு, இந்த இஷ்யூ இருக்குது நான் பண்ணலாமா அப்படின்னு அந்த மாதிரி எதனா டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அண்ட் இது எவ்வளோ நேரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 5 minutes கண்டினியூஸாக பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. அதனால் ஒரு 3 rounds பண்ணலாம். ஒரு வால்லேருந்து ஒரு வால், அது லாங் வால். யூஸ்வலாக நம்மளுக்கு வீட்டில் எல்லாருக்குமே வந்து ஹால் கொஞ்சம் மற்ற ரூமை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வந்து ஸ்பேஷியஸாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த ஹாலில் இல்லைன்னா ஒரு கிரவுண்டில், பார்க்கில், ஸோ அந்த மாதிரி இடத்துல நான் ஸ்லோவாக தாங்க வாக் பண்ணணும். அடி பிரதர்ஷனம் மாதிரியே பண்ணிடணும். ஸோ ஸ்லோவாக பண்ணுங்கள். ஒரு 3 rounds ஸ்டார்டிங்கில் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, catch you later. See you in next video.